தேவனுடைய கிருபை தேவனுக்கு பலி செலுத்தும்படியாய் பலியிடு துதி பலியிடு வலி விழகும் வாழ வழி பிறக்கும் பலியிடு துதி பலியிடு வலி விழகும் வாழ வழி பிறக்கும் துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது முகந்த காணிக்க துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க பலியிடு துதி பலியிடு வலி விலகும் வாழ வழி பிறக்கும் பலியிடு துதி பலியிடு வலி விலகும் வாழ வழி பிறக்கும் பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீன் அன்று கக்கியது கரையிலே துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீன் அன்று கக்கியது கரையிலே யோனாவை கக்கியது கரையிலே அன்று யோனாவை கக்கியது கரையிலே துதி பலி அது சுகந்த வாசனை எல்லாரும் சேர்ந்து சபை மக்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க பலியிடு துதி பலியிடு வலி விலகும் வாழ வழி பிறக்கும் பலியிடு துதி பலியிடு வலி விலகும் வாழ வழி பிறக்கும் Amen. பலி செலுத்தும் கிருபையை தேவன் அளவில்லாமல் தருவாராக. நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையாய் அன்று பலுகி பெருக செய்தார் எல்லாரும் சேர்ந்து துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்க பலியிடு துதி பலியிடு வழி விலகும் வாழ வழி பிறக்கும் பலியிடு துதி பலியிடு வழி விலகும் வாழ வழி பிறக்கும்
நல்லவர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக மூடியது. நல்லவர் கர்த்தர் என்று துதிக்கையில் ஆலயத்தை மேக மூடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதிபலி எல்லாரும் சேர்ந்து அது உகந்த காணிக்க. துதிபலி அது நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு. Praise the Lord. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல வல்ல நாமத்திலே இந்த 3rd Friday அன்று இங்கு கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறிக்கொள்ளுகிறேன். மட்டுமல்ல, ஆன்லைனிலே இந்த மிரக்கிள் நைட் நிகழ்வை பார்க்கிற அவ்வளோ பேரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த மிரக்கிள் நைட் ஆன்லைன் மற்றும் இங்கு வந்திருக்கிற யாவருக்கும் நடக்கிற இந்த கூடுகையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் ரேச்சல் எல்லிஸ் அவர்கள் வந்து ஜெபித்து இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் ஜெப நிலையில் இருப்போம். இந்த மிரக்கல் நைட் கூடுகை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒருவனப்பட்டு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, இந்த 3வது வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் கூடி அற்புத இரவே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதமாக்கி மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் இரவாக நீர் மாற்றி தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே அடிமை ஜெபிக்கிறேன் ராஜா. மக்கள் உம்முடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்களுக்காக அற்புதத்தை எதிர்பார்த்து இங்கே இருக்கிற மக்களும் அதே போல் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற மக்களும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, மக்களுடைய எல்லா தேவைகளையும் அற்புதமாக ஆச்சரியமாக நீ சந்திக்கும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன் ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. மக்கள் யாவரையும் இந்த இரவிலே நீ தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய அற்புதம் இந்த இரவிலே நடக்கும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வீராக ஆண்டவரே. தேவனுடைய இரக்கம் இந்த இரவிலே நாங்கள் காணத்தக்கதாக உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் உயிரோடு இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று ஆண்டவரே நாங்களும் உணரவும், அதே போல தூர தேசங்களில் இருந்து ஆண்டவரே பார்க்கிற மக்களும் உணரத்தக்கதாக நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விதமாக இந்த கூடுகை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. அற்புதத்தை எதிர்பார்த்து நாங்கள் நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Amen. Amen. So taste and see that the Lord is good. நம்முடைய ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் பாடி ஆராதித்து ஆண்டவரை மைமைப்படுத்தி கொண்டே ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவருடைய அதிசயங்களையும் இந்த நாளில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாவோமாக. நாம் முதலாவது இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். He is unchanging God. Amen. Amen. So அதனால நாம அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். Amen. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்,
அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அனைவரும் பாடுங்க. அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? ஹalleluya. Praise Jesus. Amen. 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 Hallelujah. Glory to God. நம்முடைய ஆண்டவர் நல்லவர் வல்லவர், அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். குருடருடைய கண்களை திறக்கிறவர், அவர் என்றும் நல்லவராக இருக்கிறார். வியாதியிலே விடுதலை தருகிறவர், அவர் எப்பொழுதும் வல்லமுள்ளவராகவே இருக்கிறார். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் இப்போதும் நல்லவராக இருந்து நம்முடைய பாரங்கள் எல்லாம் நீக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த நல்ல தெய்வத்தை பாட பாட உயர்த்த உயர்த்த
நம்முடைய குடும்பங்களுக்கும் நமக்கும் நல்லதே நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய வார்த்தையோட நீங்க சேர்ந்து அப்படியே வாங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் எங்கேயெல்லாம் நமத்தில் இருக்கிறாரோ அங்கேயெல்லாம் அற்புதம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடி வரும் பொழுது அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆன்லைன் மூலமாக வெகு தூரங்கள் தொலைவில் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா நீங்கள், அவர் சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் தேவன். நாம் ஒன்றாக ஒருங்கிணைந்து இந்த மிரக்கல் நைட் நிகழ்விலே நாம் ஒருமித்து கூடியிருக்கிறபடியினால் நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அவர் கண்டிப்பாக அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கலிலேயா என்ற ஊரிலே இயேசு உயிரோடு இருந்த நாட்களை சென்றபோது நிறைய ஜனங்களை தொட்டார், நிறைய பேர் சுகம் பெற்றார்களாம். ஆகவே கலிலேயா என்ற ஊரில் என்ற அந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஆமென். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர், செவிடர், முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர், செவிடர், முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா என்ற ஊர். நல்லா சந்தோஷமா சிரிச்சமா பாடுங்க. குருடர், செவிடர், முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே,
ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம் அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் பாடிடுவோம். இங்க எல்லாருமே கையை உயர்த்திங்க. கரங்களை உயர்த்தி பாடிடுவோம். கரங்களை உயர்த்தி பாடிடுவோம் அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாரும் சேர்த்து பாடலாமா? அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா இயேசுவுக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா இயேசுவுக்கே. ஓ அல்லேலூயா இயேசுவுக்கே, ஓ அல்லேலூயா இயேசுவுக்கே, ஓ அல்லேலூயா இயேசுவுக்கே. ஹalleluya. Come on, come on, come on, come on. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அருமையானவர்களே, வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் எங்கேயெல்லாம் கரங்களை தட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் கரங்களை தட்டி பாடணும். அப்போ தான் ஆண்டவர் நம்முடைய கரங்களை செழிப்பாக்குவார். ஆமென். கரங்களை கட்டி இருக்கக்கூடாது, கரங்களை தட்டி பாட வேண்டும். ஹல்லேலூயா. மட்டும் அல்ல, கரங்களை அசைக்க வேண்டிய இடத்துல அசைக்கணும். எவ்வளோ அசைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரலோகம் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்த வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? நல்லா உயர்த்தி பாடணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பாடுவது நல்லது. கலிலேயா என்ற ஊரிலே அற்புதங்களை செய்தவர், குருடர், செவிடர், முடவர் எல்லாரையும் குணமாக்கினாரே. இன்று நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரத்தை செய்ய அவராலே கூடும். நமக்கும் குணமளிக்க தேவனாலே கூடும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He is unchanging God. மனிதர்கள் உள்ள மாறலாம், மறைவாக தீது பேசலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவருடைய பெயர் என்ன என்று மோசே கேட்டார். முதல்ல ஆண்டவரிடம் தைரியமா உங்க பேர் என்னன்னு கேட்ட ஒரே ஆள் யாரு? மோசே தான் கேட்டார். உங்க பேர் என்ன என்று அவர் கேட்டார். அவர் அப்படி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். இருக்கிறவராக, இது எப்படி அட்ரஸ் பார்த்தீங்களா? நீங்கள் யாருன்னு கேட்டால் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னார். ஸோ அதுபோல் இன்று நாம் நம் மத்தியிலே நாம் ஆராதிக்கிற இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? அவர் அல்பா ஒமேகாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்மிடம் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான தாக்கங்களினாலே தாக்கப்பட்டிருப்போம். ஆனால் இயேசு எல்லாவற்றுக்கும் பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக ரிசீவ் பண்றீங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசு பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் சேர்ந்து அடுத்த ஒரு பாடல், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் பாடலாமா? இயேசு அழைக்கிறார் என்ற பாடல் அநேகருடைய, ஆயிரக்கணக்கான மக்களுடைய கவலைகளை போக்கின ஒரு அற்புதமான பாடல். நாம் அனைவரும் இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி
சோர்வடையும் நேரத்தில் வேலனுண கழிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பலனுணக்களிப்பார். அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவருன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நம் இயேசு அழைக்கிறார், நம் இயேசு அழைக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவரிடம் வருகிற ஒருவரும் தோல்வி அடைந்து போனதே கிடையாது. அவரிடம் வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. அவரிடம் வந்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கண்ணீரோடு வந்தவர்களுக்கு கண்ணீரை துடைத்தார், கவலையோடு வந்தவர்களுக்கு கவலைகள் எல்லாம் போக்கினார், சோர்வோடு வந்தவர்களுக்கு சோர்வை எல்லாம் நீக்கினார், சகல வியாதியையும் அவர் குணமாக்கினார். அவரிடம் வந்து முடியவில்லை என்று யாரும் எம்டியாக திரும்பி போகவே இல்லை. இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எதுவாயிருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடம் வந்திருக்கிறீர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் காணப்பட்டால், ஆமென். நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? ஆண்டவரிடம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அழைப்பை ஏற்று அவரிடம் வரும்போது அவர் சும்மா விடவே மாட்டார். என்னிடம் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்னார். யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் அணைத்து கொண்டார். அவர்களுக்கு எல்லாம் வேண்டிய காரியங்களை செய்தவர். ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த ஊரிலே எவ்வளவு தூரத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இது வேத சத்தியம். இது இயேசு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாரையும் படைத்ததுனால எல்லாரையும் அழைக்கிறார். வேதங்கள் இல்லாமல் அழைக்கிறார், வேற்றுமைகள் இல்லாமல் அழைக்கிறார். எல்லாரையும் அவர் உண்டாக்கினபடினாலே, உண்டாக்கின தெய்வம் நம் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார். அழைத்து நமக்கு வேண்டியதெல்லாம் பரிகாரங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் இன் திஸ் நைட்? இன்று இரவு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் பிரச்சனையை அவரிடம் சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை உங்களுக்கு செய்வார். அதிசயமான காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதுவரை எனக்கு இயேசு யார் என்று தெரியாதே, இந்த இயேசு எனக்கு சுகம் தருவாரா? ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன். நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவ பெண் அல்ல, கிறிஸ்தவ சகோதரன் அல்ல. எனக்கும் இயேசு ஏதாலும் செய்வாரா? உங்களுக்கு தான் விசேஷமாக இயேசு செய்வார். ஏனென்றால் அனைவரையும் படைத்தவர் அவர். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தான் தன்னை யார் என்று அறிந்து வணங்க. நம்ம அனைவரையும் படைத்தவர். அவரை அறிந்து இன்று இரவு
நாம் பாடல்களை பாடி அவரை வணங்கி கொண்டிருக்கிறோம், அவரை போற்றி கொண்டிருக்கிறோம். அந்த நம்ம எல்லாம் படைத்த சிருஷ்டி கர்த்தாவாகிய தெய்வம் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்வார். He is able to solve all kind of your problem. உங்க பர்சனல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது உங்க இன்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், குடியிருக்கிற ஏரியாவில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், என்ன விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரி ஆண்டவர். அவர் ஒருவர் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே அவர் வாருங்கள்னு கூப்பிட்டா நம்ம போனோம். அவர் அழைத்தார், அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் a great call from Jesus. மிகப்பெரிய அழைப்பு இந்த அழைப்பு. இது யாருக்கு கிடைக்காத பாக்கியம்? என்ன பாக்கியம், எவருக்குண்டு இந்த சிலாக்கியம்? அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் இந்த அழைப்பிலே தேவன் வைத்திருக்கிறார். இன்று இரவு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடம் வந்து, இயேசுவே என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், இதோ நான் உம்மிடம் வருகிறேன், என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரத்தை தாரும் என்று கேட்டால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான வழியை ஏற்படுத்துவார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லாமா? God will make a way where there seems to be no way. எங்கே எல்லாம் வழி இல்லையோ அங்கே எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? வழியை உண்டாக்குவார். இந்த நாளில் வழி உண்டாக்குகிறவர். ஐயோ எனக்கு வழி தெரியல ஐயா, என்னுடைய பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்வுக்கு வழி தெரியல, அடுத்த கட்டத்திற்கு மூவாக எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு இந்த ஆண்டவர் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்தால், இதோ இப்பொழுதே என்னுடைய டீம் ஒரு பாடலை பாடுறாங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழை பாடுறாங்க. அந்த பாடலை நீங்களும் கேட்டு அவர்களோடு இணைந்து பாடுங்கள். ஆண்டவர் ஒரு வழி உண்டாக்குவாராக. ஆமென். இப்போது குழுவினர் பாடுவார்கள். To be no way, He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. Seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By road in the wilderness, He leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His word will still remain. He will do something new today. There seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God, hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way.
பரமன் வழியை பாதை காட்டுவாரவர். மார்புடன் அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை எல்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டுவாரவர். மார்புடன் அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாதை காட்டும் தெய்வத்திற்கு மகிமையை கொடுப்போம். நல்லா கிளாப் கொடுக்கலாமா எல்லாரும்? ஆமென், ஆமென், ஆமென். பாதை காட்டுகிற தெய்வம், பாதை காட்டு தீபம் அவர். ஹalleluya. கொஞ்ச நேரம் எல்லாம் ஆண்டவரை துதிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. glory to god. உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, ஹalleluya. வழி திறக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Oh glory, 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 glory. அற்புதங்கள் செய்பவர், அதிசயங்கள் செய்பவர், ஆச்சரியமான காரியங்களை செய்பவர் நீர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Oh glory, 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 glory. Glory to God. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah. Amen, 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 amen. Amen, amen, amen. Amen. Hallelujah, Lord. Hallelujah. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகம் இங்கே இருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஓ, அதுதான் அமேசிங். ஆண்டவருடைய சமூகம் இங்கே இருப்பது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் என்ன விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அதற்கெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வார்? பதில் தருவார். இந்த குழுவில் இருந்து 2 பேர் இப்போ ஜெபிக்க போறீங்க. நான் சொல்ற 2 பேர் ரெடியா இருங்க. இங்கே வந்திருக்கிற மக்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போறீங்க. வியாதிகள் நீங்கும்படியா ஜெபிக்க போறீங்க. ஆன்லைன் மூலமாக பங்கெடுத்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்கள், அதிசயங்களை செய்யும்படியா ஜெபிக்க போறீங்க. முதலாவது ஜெபத்தை மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜூட் இப்போ செய்வாங்க. அவங்க உங்களுக்காக செய்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பெரிய அற்புதங்களை இன்று உங்களுக்கு செய்வாராக. ஆமென். இசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. பல்லோகத்திற்கும் நல்ல பிதாவே, ஆண்டவர் இந்த அருமையான கூட இசப்பா உங்களை கண்ணோக்கி பார்க்கும்படி நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா ஆண்டவரே இந்த மிரக்கல் நைட்காக ராஜா நாங்கள் உங்களை தேங்க் பண்ணுறோம். இசப்பா ஆண்டவரே நீங்கள் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததற்காய் நன்றி. இசப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்த ஒவ்வொரு மக்களையும் இசப்பா நீங்கள் பிளஸ் பண்ணுற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ராஜா ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறவங்களும் சரி, ஆன்லைனில் பார்க்குறவங்களும் சரி, இசப்பா யார் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் தகப்பனே இசப்பா ஆண்டவரே அந்த சுச்சுவேஷனில் இருந்து தகப்பனே ஒரு டெலிவரன்ஸை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற கிருபைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா அந்த நேரத்துலையும் ராஜா யாராவது இசப்பா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தோ தகப்பனே இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து இசப்பா ஆண்டவரே இதை நீங்கள் பார்க்குறாங்கன்னா தகப்பனே ராஜா நீங்கள் அவங்க கூட பேசுங்க தகப்பனே. ராஜா நீங்கள் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி இசப்பா. ஆண்டவரே அவங்க எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இசப்பா ஆண்டவரே நீங்க அவங்களை எடுத்து நிறுத்த போற கிருபைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா நீங்க அழைக்கிறீங்க ராஜா, நீங்க எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க அழைத்ததற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா ஆண்டவரே அது தெரியாத பீப்புளுக்கும் இசப்பா ஆண்டவரே அவங்களை நீங்க கூப்பிடுறீங்க ராஜா, அவங்க உணர்ந்ததற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா நீங்க ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஒரு விடுதலை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாத்துல இருந்தும் நீங்க கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. இந்த மிரக்கல் நைட்காக உமக்கு நன்றி இசப்பா. இன்னைக்கு நைட் ராஜா எங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு மிரக்கல் நடக்க போற கிருபைக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாத்தையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா?
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு அற்புதங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, துதிக்கிறோம். அடுத்த ஜெபத்தை தபி இப்போது ஜெபிப்பாங்க. தபியோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிப்போம். எல்லா ஜெப நிலையில் இருங்க. ஆமென். ஆன்லைனில் உள்ளவர்களும் இணைந்து ஜெபிங்க. ஆமென். இசப்பா, இந்த நாளுக்கா நன்றி ஆண்டவரே. எனக்கு வாழ்க்கையில் ஒரு புது நாள் கொடுத்ததுக்கா நன்றி அப்பா. அப்பா, இந்த வேலையிலையும் ஆண்டவரே இசப்பா, ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இந்த மீட்டிங் ஆண்டவரே அட்டென்ட் பண்ணுற எல்லாரையும் உங்கள் கையில் கொடுக்குறோம் இசப்பா. யாருக்கு வாழ்க்கையில் ஆண்டவரே பிரச்சனைக்குள்ளே இருக்காங்களோ இசப்பா, அவங்கள விடுவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே இசப்பா. இதை அவங்க உணர உதவி செய்யுங்க இசப்பா. அவங்க உங்கள் மேலே ஒரு விசுவாசத்தை வச்சு ஆண்டவரே இசப்பா, அவங்கள இந்த சுச்சுவேஷனை மறந்து ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே ஏசப்பா. அவங்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா. நீங்கள் அவங்கள பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி வர கிருபைக்காக நன்றி அப்பா ஏசப்பா. எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுக்குறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க என்ன ஸ்ட்ரகிளில் இருக்காங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. அவங்க மனசை உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே தெரியும் ஏசப்பா. அவங்க என்ன பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா, அவங்கள நீங்கள் விடுவிக்க போகிறதுக்காக நன்றி அப்பா ஏசப்பா. சுகமளிக்கிற தேவன் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே ஏசப்பா. நீங்கள் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே ஏசப்பா. நீங்கள் பலத்தை கொடுக்க போகிறதுக்காக நன்றி, சுகத்தை கொடுக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. என்ன பிரச்சனையை அவங்க ஏசப்பா ஃபேஸ் பண்ணாலும் ஆண்டவரே ஏசப்பா, அவங்க பலத்தால் ஆண்டவரே நாங்கள் மீண்டு வர உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ, வி தேங்க்யூ ஜீசஸ், வி தேங்க்யூ லார்ட் ஏசப்பா. நீங்கள் பலத்தை கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. பொல்லாத நோய்கள் ஆண்டவரே ஏசப்பா, கட்டி இருக்கிறவங்கள ஆண்டவரே அவங்க கையில் கொடுக்குறோம் ஆண்டவரே ஏசப்பா. உங்கள் தலைமுகளால் நாங்கள் சுகமாகிறோம் அப்பா. We plead you Lord Jesus ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே சுகத்தை கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் சமாதானத்தை கொடுக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. உங்கள் ரத்த கொட்டைகளை மறைத்து கொண்டு வர்றதுக்காக நன்றி ஆண்டவரே. We thank you Jesus. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கலாமா? Amen. Everyone say hallelujah. எல்லாரும் சொல்லுவோம் சத்தமாக hallelujah. ஆமாம், அருமையானவர்களே, இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமென். hallelujah. இந்த நாள் செய்தியின் தலைப்பு கேரியிங் அவர் டிசீஸ். நம் நோய்களை அவர் சுமந்தார். இன்று வாசிக்க கேட்க வேண்டிய வேத பகுதியை சகோதரி பியூலா வாசிக்க நாம் கேட்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14 17 முடிய உள்ள வசனங்களை நாம் கேட்கலாம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவள் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கைகளை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளுக்கு எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே முதல் காரியமாக நாம் பார்க்கிறோம், இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். பேதுரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதன், ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஒரு தேவ மனிதன். பேதுருவே என் பின்னை வா என்று சொன்னபோது எதையும் தட்டாமல் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வலைகளை எல்லாம் விட்டு பின் சென்றவன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, ஒருவன் பிதாவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும், நீங்கள் எந்த ஊழியத்தில் இருந்தாலும், தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்தால் உங்கள் கணக்குகளை எல்லாம் ஆண்டவர் பராமரித்து கொண்டு வருவார். நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய அழைப்பை பெற்று சிறு ஊழியமோ பெரிய ஊழியமோ எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். உங்களுடைய
ஊழியத்தின் காரியங்களை ஆண்டவர் அவருடைய பதிவேட்டிலே பதிவிட்டு கொண்டு உங்களுக்கு பிரதிபலன்களை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியர் செய்பவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது அவரை கனப்படுத்துவது. நிறைய பேருக்கு இது தெரியாது. அநேக ஊழியர்கள் கூட இதை அறியாத வண்ணம் இருக்கிறார்கள். ஊழியம் செய்வதற்கு ஊதியம் மிக முக்கியமல்ல. ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருடைய பிரதிபலனை நாம் பெற வேண்டும். ஆண்டவரை நாம் கனப்படுத்தும் போது, மெய்யாய் கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். இப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்த பேதுரு வீட்டுக்கு, அந்த வீட்டிலே மாமியார் சிக்கா இருக்கிறாங்க. அடுத்து நமக்கு தெரியும், இப்போது பெரிய பொருளாதாரங்கள் இல்லை, பொருளாதாரம் குறைந்து விட்டது. இதையெல்லாம் சமாளிப்பதிலே நிறைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனால் இயேசு திடீர்னு அன்னைக்கு வீட்டுக்கு வருவாரான்றது தெரியாது. ஆனால் இயேசு திடீர்னு பேதுருவனுடைய வீட்டுக்கே போயிட்டார். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கிறது பிரியமானவர்களே. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பட்ஜெட் குறைந்து காணப்படலாம், உங்கள் தேவை சந்திக்கப்படாமல் இருக்கலாம். இந்த மாதத்தில் என்னவெல்லாம் செய்ய போகிறோம், சரியா? அடுத்தது ஜூன் மாதம் வருகிறது, பிள்ளைகள் எல்லாம் கல்வியிலே சேர்க்க வேண்டும். அகடமிக் இயர் தொடங்கும் போது நிறைய பொருளாதாரம் தேவைப்படும். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் இயேசு திடீர்னு பேதுரு வீட்டுக்கு வந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு இயேசுவினுடைய ஒரு அற்புதம் வரும். ஹல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களா? இயேசு அவருடைய அற்புதத்தையே உங்கள் குடும்பத்தை விசிட் பண்ண அனுப்புவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா உண்மையோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. விசேஷமாக சபைகளிலே ஊழியம் செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு நான் வேலை செய்கிறேன், என்னை அவர் ஆசீர்வதிப்பார்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் 45 வருட கால ஊழிய அனுபவத்தில் அவரை மட்டும் நம்பி அவருக்காக சந்தோஷத்தோடு ஏற்றத்தாழ்வுகளின் மத்தியிலே அவருக்கு சேவை செய்கிறபடினால் அவர் ஒரு குறையில்லாமல் நடத்தி வருகிறார். நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் வரும், பொருளாதாரத்தில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வரும். அதையெல்லாம் கடந்து நாங்கள் வரும்போது கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், இயேசு அற்புதம் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவர் என்று தைரியமாய் சொல்ல முடியும். பேதுரு வீட்டுக்கு போனது போல, இயேசுவே போனது போல உங்கள் வீட்டுக்கு இயேசுனுடைய அற்புதமே வரும் என்று அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எக்ஸ்பெக்ட் ஜீசஸ் மிரக்கிள் இன் யுவர் ஹோம். உங்க வீட்டில் எதிர்பாருங்க. யாரோ ஒருத்தர் வந்து உங்க டோரை தட்டுவாங்க, உங்களுக்கு ஒரு பார்சல் வரும், அல்லது உங்களுக்கு ஒரு எம்மோ வரும், அல்லது உங்களுக்கு ஒரு கடிதம் வரும், அல்லது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் என்னோட விசுவாசிக்கிறீங்க தெரியல எனக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்புனா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆமேன் வரணும் எனக்கு. ஹல்லேலூயா. God is good. நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பேதுரு வீட்டுக்கு போனார். பேதுரு வீட்டில் என்ன பார்த்தாரு? அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை, பொசிஷன் புரிஞ்சுக்கிறார், உங்க சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறார். நீ உட்கார்ந்து இருக்கிறியா, நீ டல்லா இருக்கிறியா, ஆக்டிவா இருக்கிறியா, சாஞ்சிட்டியா? பேதுருவின் மாமி சாஞ்சிட்டாங்கோ, சாஞ்சிட்டாங்க, ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவள் கையை தொட்ட உடனே, அவ்வளவுதாங்க, இன்ஸ்டன்ட் ஹீலிங் இஸ் ரெடி ஃபார் யூ. Instant miracle is ready for you tonight. Amen. Hallelujah. Hallelujah. Instant உடனே. The speciality of Jesus Christ நாலே இன்ஸ்டன்ட் தான். இன்று போய் நாளை வான்னு சொல்றவர் அல்ல, உடனே. இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு சந்தோஷத்துக்குள்ளே கடந்து வருவோம். நம்முடைய பொசிஷன், நம்ம ஒருவேளை நம்மள அநேகர் வெளியில ரொம்ப சிரிச்சிட்டு இருப்போம், ஆனால் உண்மையான உள்ளான பொசிஷன் சரிஞ்சு கிடந்துட்டு இருப்போம். நம்முடைய மைண்டு சாஞ்சிருக்கும்.
உண்மையா உற்சாகம் இருக்காது. ஆனா ஆட்களை பார்த்த உடனே உற்சாகமா இருக்கிற மாதிரி, வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா, எல்லாம் பயங்கர டிராமாவா இருக்கும். ஆனா உண்மையாவே மனசுக்குள்ள ஒரு டல், ஒரு சோர்வு, ஒரு சோகம். ஆண்டவர் சிச்சுவேஷனை அறிகிறார். உங்களுடைய சோர்வுக்கான காரணங்களை அறிகிறார். உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் அறிகிறார். உங்களுக்கு வேற பாதிப்புல வந்துட்டா ஆண்டவர் அறிகிறார். யாரோ ஒருவர் உங்கள் மனதை காயப்படுத்தி காயப்படுத்தி குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி விடாமல் விடாமல் மீண்டும் மீண்டும் உங்களை அவமானப்படுத்தி கொண்டே, உங்களை இன்சல்ட் படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நீங்க அதனால சோர்ந்து போயிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்கு இருந்தால், யார் உங்களை திரும்ப திரும்ப அவமானப்படுத்தி கொண்டே இருந்தாலும், கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே நிரம்ப நிரம்ப நமக்கெல்லாம் சூடு சொரணையே இல்லாம போயிடும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எப்ப சூடு சொரணை இல்லாதவங்கள மாறுவோம் தெரியுமா? கிறிஸ்து நமக்குள்ளே அந்த அன்பு வர வர, அவங்க என்ன நினைக்கட்டும், அவங்க நம்மளோட பேசட்டும், பேசாமல் போகட்டும், அல்லது நம்மளை இன்சல்ட் பண்ணி கொண்டே இருக்கட்டும், என்னவோ நம்மளை நினைக்கிறாங்க, நம்மளை பார்த்தோன்னே முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. முன்னாடியெல்லாம் நல்லா பேசுவாங்கங்க, இப்போல்லாம் அவங்க என்னன்னு தெரியல, பேசவே மாட்டேன்றாங்க, என்னைய பார்த்தோன்னே விலகி போகிறாங்க, அல்லது அவங்களுடைய வார்த்தையினால ஃபோனில் என்னை திட்டாங்க. என்னவோ இருக்கட்டுங்க உங்கள் லைஃப்பில். இன்றைக்கு ராத்திரி நாம் தேவ அன்பிலே நிரப்பப்படுவோம். தேவ அன்பிலே நிரம்ப 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 யார் நமக்கு இன்சல்ட் பண்ணாலும் கண்டுக்கவே வேண்டாம். நமக்கு எதுக்கு சூடு சொன்னையெல்லாம்? நம்ம ஆண்டவருடைய அன்புல நிரம்பி 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 நாம் மிகவும் அன்பை மட்டும் காட்டிக்கொண்டே இருப்போம். நல்ல நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? Just to show the love of God. They must understand that we are filled by the Christ love. கிறிஸ்துவின் அன்பினால நம்ம பயங்கரமா சார்ஜ் ஆயிட்டு இருக்கிறோம். நம்ம மொபைல் ஃபுல் சார்ஜில் இருக்கு, நம்ம லைஃப் ஃபுல் சார்ஜில் இருக்கு. தேவனுடைய அன்பினாலே சார்ஜ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான், அது நமக்கு போதும். இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு போனார். அவ கிடக்கிறத பார்த்தார், தொட்டாருங்க. தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்படித்தானே இருக்கு, வாசிக்கமா? அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நீங்கணுமோ அதெல்லாம் நீங்கிற மாதிரி உங்களை தொடுவார். ஹல்லேலூயா. அவர் தொட்டால் போதும், நீங்க வேண்டியதெல்லாம் நீங்கும். ஐயோ, ஒரே சனியை வந்துருச்சுங்க எங்க வீட்டுக்கு. அவர் தொட்டால் போதும், பிடிச்ச சனியை உங்களை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. அவர் தொட்டால் போதும், அற்புதம் நடக்கும். அவர் தொட்டால் போதும், வியாதி நீங்கும். அவர் தொட்டால் போதும், தோஷம் நீங்கும். ஹல்லேலூயா. சிலர்லாம் தோஷம் பிடிச்சிருச்சுன்னு ரொம்ப தோஷமாவே இருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னிடமும் என்னுடைய மனைவியிடமும் ஒரு சகோதரி அழைத்து கொண்டு வந்தார்கள். எங்கள் மகளுக்கு தோஷம், அதனால மாப்பிள்ளை கிடைக்கலன்னாங்க. அது சரி பண்ணிடலான்னு சொன்னேன். ஏன்னா எல்லா தோஷத்தையும் நீக்குகிறவர் இயேசு. ஒரு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் கிருபையில கல்யாணம் ஆகி இன்னைக்கு புருஷன் மனைவியா நல்லா இருக்கிறாங்க. எல்லா தடைகளையும் ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். தோஷங்களை நீக்குகிறவர் அவர். அவர் தொடணும். அருமையானவர்களே, உங்க வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை அலோவ் பண்ணுங்க. சொல்லுங்க, இயேசுவே எங்கள் இல்லத்திற்கு வாரும், எங்கள் இல்லத்தின் தலைவராய், எங்கள் உள்ளத்தின் தலைவராய் வாரும், என்னை தொடும். என் வாழ்க்கையில் நீங்க வேண்டியதெல்லாம் நீங்கட்டும். கெட்ட பழக்கங்கள் நீங்கட்டும், தீய பழக்கங்கள் நீங்கட்டும், தீய பழக்கத்தின் அடிமைத்தனங்கள் நீங்கட்டும். கேளுங்க சகோதரிகளே, உங்கள் புருஷன் குடிகாரனாக இருக்கலாம். ஐயா, எல்லாருக்கும் நீங்குதுன்னு சொல்றீங்க, என் புருஷன் குடிப்பழக்கம் நீங்களையே. கவலைப்பட வேண்டாம். இன்று நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். உங்கள் புருஷன் அநேக குடிகாரர்களுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தேவன் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் தருவார். நீங்கும். கெட்ட பழக்கங்கள் நீங்கும். கெட்ட வார்த்தைகள் வாயெடுத்து புறப்படுவதை ஆண்டவர் மாற்றுவார். அடிதடி, சண்டை, தகராறுக்கு போகிற அந்த கெட்ட குணங்களை ஆண்டவர் மாற்றுவார்.
மற்றவர்களை குறித்து இழிவாய் பேசுகிற தீய குணங்களை ஆண்டவர் மாற்றுவார். இயேசு தொட்ட உடனே ஜுரம் நீங்கிற்று. தேவையில்லாததை ஆண்டவர் நீக்கி விடுவார். இந்த இரவிலே ஆண்டவர் தேவையில்லாத எல்லாவற்றையும் நீக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம அவரை நம்புவோம். ஹல்லேலூயா. மட்டும் அல்ல, அவள் எழுந்திருந்து என்ன பண்ணினாலாம்? அவர்களுக்கு பணிவிடை செய்தால். சுகம் ஆன உடனே இயேசுவுக்கு பணிவிடை செய்கிற ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தொடங்கிவிட்டால், அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருக்கும் பட்சத்தில், சுகமாய் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு போய்விட்டு திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் வீட்டில் சுகமாய் உங்கள் காரியத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அதற்கு பெயர் சுகம் அல்ல. ஜுரம் நீங்கின உடனே இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள் பேதுருவுடைய மாமி. அதே போல நீங்களும் கூட யாரெல்லாம் சுகமா இருக்கிறேன்னு ஃபீல் பண்றீங்களோ, இயேசுவுக்கு பணிவிடை செய்யுங்க, இயேசுவுக்கு வேலை செய்யுங்க. இயேசுவுக்கு ஊழியம் செய்யறது தான் சுகம் உள்ள வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவுக்கு வந்து ஊழியம் செய்து வீட்டுக்கு போகும்போது களைப்பா இருக்கு, ஐயோ இனி அடுத்த முறை என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போலாமா வேண்டாமா, இப்படியெல்லாம் முழிக்க கூடாது. நாம் சுகமாய் இருக்கிறோம் என்றால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருப்பதுதான் சுகம். ஹல்லேலூயா. பேதுருவின் மாமி நான் சுகம் ஆயிட்டேன்னு எப்படி ப்ரூஃப் பண்ணாங்க? எழும்பி அவர்களுக்கு பணிவிடை செய்தால். பணிவிடை இமேஜினேஷன் பண்ணுறேன், என்ன செய்திருப்பாங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிற கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, கேக் சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னால் வடை சுட்டு கொடுத்துருப்பாங்க. வெயில் காலம் தயிர் வடை செய்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? நல்ல காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க. காஃபியை குடிச்சிட்டு பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி காஃபியாக போட்டிருப்பாங்க. என்ன ஸோ எவ்வளவு பெரிய சந்தோஷமாய் மாறினது. இந்த குடும்பத்தில் கிடந்து போய் சோர்வாக டல்லாக இருந்த குடும்பம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக மாறிடுச்சு. எந்தெந்த குடும்பங்களுக்கு இயேசு வர்றாரோ அந்த குடும்பம் சோர்வு நீங்கி ஆக்டிவாக மாற தேவன் நல்லவராய் வல்லவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த இயேசு உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று நீங்கள் இயேசுவை உங்கள் இல்லங்களுக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். பேதுருவின் வீட்டிலே போய் இவ்வளவு காரியங்களை செய்த ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்து செய்யட்டுமே. Allow him to perform miracles in your family. உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு செய்ய, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு செய்ய, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு செய்ய. இன்வைட் him to visit your home. கூப்பிடுங்க, ஆண்டவர் செய்வார். 8வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இயேசுவிடத்திலே பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு பாகுபாடெல்லாம் பார்க்கல. யாருனாலையும் கூட்டிட்டு வாங்க, யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் கூட்டுவாங்க. மனிதனுடைய மனதிலே ஒரு சுபாவம், அவரு எங்கள் சொந்தக்காரரு, அவரு எங்கள் ஊருக்காரரு, அவரு எங்கள் ஏரியாக்காரரு, அப்படியெல்லாம் இல்லை. அநேகர் வந்தாங்க. அந்த அநேகர் யார் யாருன்னே தெரியாது. எவரையும் நேசிப்பார், எல்லாரையும் நேசிப்பார், எல்லாருக்கும் சுகம் தருவார், எல்லாருக்கும் உதவி செய்வார், எல்லாருக்கும் அற்புதங்களை செய்வார், எல்லாருக்கும் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிசாசு பிடிச்சிருந்துச்சு, கொண்டு வந்தாங்க. பிசாசு பிடிச்சவன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டருக்கு அது தெரியாது, அதை பார்க்க தெரியாது. அது தேவன் தம்முடைய ஆவியின் வல்லமையினாலே தான் அந்த பிசாசுகளை துரத்துவார். இன்று இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள பிசாசின் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி போவதாக. உங்கள் குடும்பத்தை அலக்களித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசு உங்களை விட்டு நீங்கி போவதாக. உங்கள் பிள்ளைகளை அலக்களித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் உங்களை விட்டு நீங்கி போவதாக. பிணியாளிகள் எல்லாரையும் கொண்டு வந்தார்கள், எல்லாரையும் சுகமாக்கினார். இந்த வியாதி தான் இல்லை, எப்படிப்பட்ட வியாதியும். அதான் நம்ம பாடின அந்த பாடல்ல, சகல
வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். பேதுருவின் வீட்டுக்கு போன ஆண்டவர் அங்கே இருந்த அநேகருக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்தார். அருமையானவர்களே, யாரெல்லாம் எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இயேசு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களோ, உங்க ஏரியாவில் அநேகருக்கு இந்த இயேசு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா இன்ட்ரோடியூஸ் ஜீசஸ் டு அதர்ஸ். சொல்லுங்க. கண்ணீரிலே மக்கள் இருக்கிறார்கள், கவலையிலே மக்கள் இருக்கிறார்கள், வேதனையிலே மக்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் துயரத்திலே மக்கள் இருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள், அநேகர் தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாப் தேம். அவங்களை நிறுத்திடுங்களேன். இயேசு உங்களுக்கு இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இயேசுன்னு சொல்லுங்களேன். ஆம், பேதுரு வீட்டுக்கு போய் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் சுகாய் பெரிய ஒரு ரிவைவல் நடந்துச்சு, பெரிய ஒரு குருசடே நடந்துருச்சு அங்கே. இல்லை, ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். மூன்றாவது பாருங்க, 17வது வசனம் 8, மத்தேயு 8:17 வாசிங்க சிஸ்டர். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. Jesus heals in fulfillment of prophecy. தீர்க்க தரிசனம் நிறைவேற அநேகரை ஆண்டவர் சுகமாக்கினார். இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். So that is the title of today's sermon. இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார். தீர்க்க தரிசனம் நிறைவேற இங்கே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டாயிற்று. ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அவ்வளவு பேருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாயிற்று. என்ன தெரியுமா? உங்கள் சுகம் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. உங்கள் சுகம் இயேசு சிலுவிலே சிந்தின இரத்தத்தில் இருக்கிறது. உங்கள் பாவ மன்னிப்பு இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. நம்முடைய விமோச்சனமான வாழ்க்கை, ஒரு புது வாழ்வு, ஒரு மறு வாழ்வு இயேசு கிறிஸ்து சிலுவிலே அடிக்கப்பட்டு சிந்தினாரே ரத்தம், அதிலே நமக்கு அடங்கி இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நமக்கு இல்லை. இந்த 3 குறிப்புகளை உங்களுக்கு சொன்னேன். தீர்க்க தரிசனம் நிறைவேற அநேகர் என்று சுகம் பெற்றார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறுவதாக. தீர்க்க தரிசனம் நிறைவேற உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற இன்று உங்கள் வீட்டுக்கு இயேசு வரட்டும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற இன்று உங்களுக்கு அற்புதம் உண்டாகட்டும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற உங்களுக்கு ஒரு அதிசயத்தை தேவன் செய்யட்டும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற இன்று உங்கள் வீட்டுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாத பெருக்கம் இறங்கி வருவதாக. தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். நீங்கள் கஷ்டப்படுவது, தரித்திரத்தில் இருப்பது, காலமெல்லாம் நொறுங்கி கொண்டிருப்பது, கண்ணீர் இருப்பது அல்ல. தீர்க்க தரிசனம் நிறைவேற உங்கள் புருஷன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? அவர் நமக்காக எல்லாவற்றையுமே சுமந்தார். நம்முடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்காக அவர் எல்லாவற்றையும், நம்முடைய விஷயங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். அவர் எல்லாத்தையும் கேரி பண்ணினார். வெறும் நம்முடைய வியாதி மட்டும் இல்லை, நம்முடைய பாவம் மட்டும் இல்லை, நமக்கு தர வேண்டிய எல்லாம் அவர் நமக்காக செய்ய அவர் பிரயாச்சித்தமாய் நம் பலியானார்.
நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. நம்ம அனைவரும் ஜெபிப்போம். இன்றைக்கு God will do something for his people. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய தீர்க்க தரிசனங்களை நம்பி உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இன்று அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, அநேகருடைய இதயத்தில் பாவ உணர்வு உண்டாக, அநேகருடைய வாழ்க்கையில பாவத்திற்கு பரிகாரி இயேசு என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக, அநேகர் பாவ அறிக்கை செய்து உம்முடைய இரக்கத்தை பெற, ரட்சிப்பை பெற, ஆண்டவரே உம்முடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக அநேகர் வாழ்க்கையிலே சுகம் பெற, தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக அநேகருடைய குடும்பங்களிலே அற்புதங்கள் நிகழ, பல ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்க, பல ஆண்டுகளாக அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து விட, பல ஆண்டுகளாக வராமல் இருக்கிற சொத்துக்கள் திரும்பி வர, அநேக ஆண்டுகளாக தாமதமாய் கொண்டிருக்கிற அநேக விஷயங்கள் கைகூடி வர, அநேகர் தங்களுடைய குடும்பங்களிலே நிறைவேற வேண்டிய அநேக நல்ல காரியங்கள் நிறைவேறவில்லை, தாமதம் ஆகிறது என்று ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாய் அந்த தாமதங்கள் தவிர்க்கப்பட்டு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். தடைகள் எல்லாம் நீங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களிலே அநேக பெண்கள் தங்களுடைய கணவரின் குடிப்பழக்கம், தவறான பழக்க வழக்கத்தினாலே அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு பிள்ளைகளை காப்பாற்ற வழி இல்லாமல் இருந்தால், நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே அந்த குடும்பங்களில் உள்ள சகோதரர்களுடைய குடிப்பழக்கம் என்றே ஸ்டாப் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு உணர்வை தாரும், அவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும். அநேகர் இயேசுவின் அருளால் குடி பழக்கத்தை விட்டோம் என்று சாட்சி சொன்னது போல இவர்களும் சாட்சி சொல்லட்டும். அந்த குடும்பங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும், அந்த குடும்பங்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் அற்புதம் அந்த குடும்பங்களுக்கு நடப்பதாக, நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கல்வி ஆண்டுகளுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அநேகர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, அநேகர் நல்ல ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அநேக ஏழை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை எப்படி அமைப்பது என்ற கேள்வியில் இருக்கிறார்கள். கர்த்தர் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை தாங்க, பிள்ளைகளுக்கு நல் வாழ்வை அமைத்து கொடுக்க திட்டம் பண்ணுகிற பெற்றோருக்கு உடைய கிருபையும் ஞானத்தையும் பொருளாதாரத்தையும் தாங்க. நல்ல கதவுகள் அவர்களுக்காய் திறக்கட்டும். அடைபட்ட கதவுகளை திறந்து அவர்களுக்கு நல்வாழ்வை தாரும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். சபைகளிலே ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு என்ன என்ற கேள்வியில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, பேதுருவை கனப்படுத்தி அந்த குடும்பத்திலே பார்வையிட்டு பெரிய காரியத்தை செய்து போல கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற ஆண்டவர் யாரெல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் கனப்படுத்தும், அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவ்விதமாக இந்த மிரக்கிள் நைட்டில் இங்கே வந்திருக்கிற மக்களையும் ஆன்லைன் மூலமாக இதில் பங்கு பெற்று ஆண்டவரே இந்த வார்த்தைகளையும் ஜெபத்தையும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட காத்திருக்கிற மக்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. அநேகர் சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தையும் மேன்மையான காரியத்தை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சொல்லுவோம் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அற்புத இரவு நிகழ்வின் மூலமாக தேவன் உங்களை அபரீதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் தேவன் தந்திருக்கிறார். இன்று பாடிய பாடல்கள் எல்லாம் நாம் தேவனை மைமைப்படுத்துவதற்காக அவரை புகழ்ந்து பாடியிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை பாடுங்கள், ஆண்டவரை சேவியுங்கள், அற்புதங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் செய்த அற்புதங்களை எங்களுக்கு சாட்சியாக கீழே ஓடிக்கொண்டிருக்கிற தொலைபேசி எண் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்று என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற
ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த தேவனுடைய பிள்ளைகள், உங்களை எல்லாரையும் தேவன் அளவில்லாமல் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Bye.